அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சூர்யா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம். ஒவ்வொரு உயிருக்கும் மனிதனுக்கும் எப்படி காப்பீடு திட்டங்கள் இருக்கிறதோ அதுபோல தான் பயிருக்கும் இந்த காப்பீடு திட்டங்கள் இருக்கின்றன. அதன் பேர் தான் பிரதம மந்திரியோட பயிர் காப்பீடு திட்டம். இந்த காப்பீடு திட்டம் இப்போ எதுக்கு நான் சொல்றேன்னா, வருகின்ற காலம் சூப்பர் எல்னினோ அப்படிங்கிற ஒரு காலநிலை நம்முடைய இந்தியாவில் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி காலநிலை ஆய்வாளர்கள் நிறைய பேர் இந்த கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூப்பர் எல்னினோ வந்ததுன்னா கண்டிப்பாக கடுமையான வறட்சி நிலைப்படும். அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாரும் உங்களுடைய நிலங்களில் போட்டிருக்கக்கூடிய பயிர்களுக்கு காப்பீடு செய்யுங்கள்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா விவசாயிகள் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் ஒவ்வொரு விதையும் போட்டிருப்பாங்க. எங்களுடைய பகுதி சேலம் மாவட்டத்தில் உள்ள பிதநாயகன்பாளையம் பகுதி. இங்கே இருக்கக்கூடிய வேளாண்மைத்துறை அலுவலகத்தை அணுகி கடைசி தேதி என்னன்னு கேட்டு எங்கள் பகுதிக்கு என்னென்ன பயிர் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருக்கேன். எங்கள் பகுதிக்கு மக்காச்சோளம், மஞ்சள் ஆகிய 2 பயிர்கள் காப்பீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி வேளாண்மைத்துறை சொல்லியிருக்கு. ஆகஸ்ட் 19 கடைசி தேதியாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி உங்கள் பகுதிக்கு தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய விவசாயிகள் உங்கள் பகுதிக்கு என்ன பயிர்கள் அப்படின்னு சொல்லி வேளாண்மைத்துறை அலுவலகத்தை அணுகி உங்கள் பகுதிக்கு என்ன பயிர்கள்னு தெரிஞ்சு கடைசி தேதி என்னன்னு அறிஞ்சு அதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக உங்களோட பயிர்களுக்கு காப்பீடு செய்யுங்க. குறைந்தபட்சம் இந்த விதைக்கான கடன் தொகையாவது நீங்கள் செலுத்துவதற்கு இந்த தொகை உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் பிரதமர் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் எல்லாரும் காப்பீடு செய்யுங்க. விவசாயிகள் நலன் பெறணும். அதே போல் இந்த காப்பீடுகள் எங்கே பதிவு செய்யலாம்னா, பொது சேவை மையம், காமன் சர்வீஸ் சென்டர், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காமன் சர்வீஸ் சென்டரில் கண்டிப்பாக காப்பீடு பதிவு பண்ணலாம். அதே மாதிரி இந்த முறை சூப்பர் எல்னினோ வர்றதுனால அடங்கல் என்ன வாங்குறீங்களோ அந்த பயிர் கண்டிப்பாக நிலத்தில் இருக்கணும். டிஜிட்டல் கிராப் சர்வே மூலியமா காப்பீடு நிறுவனங்கள் தங்களுடைய பயனாளர்களுக்கு காப்பீடு செய்தவர்களுக்கு டிஜிட்டல் கிராப் சர்வே மூலியமா கணக்கெடுக்க போகிறாங்க. அதனால உண்மையாக பயிர்கள் நிலத்தில் இருந்தால் மட்டும் காப்பீடு செய்யுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் விவசாயிகளும் இதை பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம்.